ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், அது வந்து ஒரு சென்டென்ஸா இருக்கும் எப்பயுமே. A statement is always a sentence. சரியா? A complete sentence, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஒரு சென்டென்ஸ் என்னைக்குமே வந்து ஒரு கம்ப்ளீட் சென்ஸ்ல இருக்கணும், கம்ப்ளீட் மீனிங்ல இருக்கணும், within a complete grammatical structure அது இருக்கணும். அப்பனாதான் அதை வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு சென்டென்ஸ், ஒரு சிம்பிள் சென்டென்ஸா இருந்தாலும் அது நம்மளுக்கு கம்ப்ளீட் கிராமரும் கரெக்டா இருக்கணும், கம்ப்ளீட் மீனிங்காவும் இருக்கணும். அப்பதான் we can accept, அதாவது செமான்டிக்கலி அண்டு சின்டாக்டிக்கலி அப்படின்னு நாம சொல்லுவோம் லிங்குஸ்டிக்ஸ் படி. அதாவது செமான்டிக்ஸ் அப்படின்னா மீனிங், சின்டாக்டிக் அப்படின்னா ஸ்ட்ரக்சர். இப்ப ரெண்டு விதமாவும் ஒரு சென்டென்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்பனாதான் we can call a complete sentence that gives a complete meaning. இப்போ பாருங்க, ஒரு சப்ஜெக்ட் verb, நம்ம சென்டென்ஸ்லயே சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. அது பேசிக் ஃபார்ம். இதனுடைய சென்டென்ஸ்னுடைய பேசிக் ஃபார்மே என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் verb இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் verb காம்ப்ளிமெண்ட், இந்த மாதிரி சப்ஜெக்ட் verb அட்ஜங்க்ட், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸை நம்ம சொல்ல முடியும். இது ரொம்ப 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 பேசிக்கான விஷயம் அது. இப்போ ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது டிக்ளரேட்டிவ், அசர்ட்டிவ் ரெண்டுமே ஒண்ணுதான். டிக்ளரேட்டிவ், அசர்ட்டிவ் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு விஷயத்த தீர்க்கமா சொல்றீங்க, அதாவது you make it clear, அதான் டிக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன? தட் இஸ் a questioning sentence. ஒரு கொஸ்டினை கேட்கும் நம்மளுக்கு வந்து, where you are going, why are you sitting, why don't you do this, இப்படி நம்மளைய கொஸ்டினா நாம வந்து எப்போ ரொம்ப அதீத இமோஷன் ஆகிறோமோ அது வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இமோஷன்ஸ். புரியுதா உங்களுக்கு? நெகட்டிவ். இப்போ இந்த எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ் எல்லாமே என்ன பண்ணும்னா, it has a exclamation mark in it. அந்த சென்டென்ஸ்னுடைய பார்ட்லயே அது வந்துடும். ஒன்னா அந்த வார்த்தைக்கு பக்கத்துல இருக்கும், அல்லது அந்த சென்டென்ஸ்னுடைய எண்டில் இருக்கும். அது அந்த சென்டென்ஸ் கொடுக்கிற மீனிங்கை பொறுத்து, அந்த சென்டென்ஸ் பயன்படுத்துற கான்டெக்ஸ்டை பொறுத்து அது மாறுபடும். அந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க்னுடைய பொசிஷன் பாருங்களேன். It gives a very strong statement called exclamation in a emotion. That's it. அடுத்தது imperative statements. imperative அப்படின்னாலே கமாண்டிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது should, must, have to, has to, இது எல்லாமே இம்பரேட்டிவ்கான எக்ஸாம்பிள்ஸ். நீங்க ஒரு சென்டென்ஸ்ல should, you should do this, you must attend the course, moral obligation, legal obligation, ethical obligation. obligation அப்படின்னா என்ன? நீங்க அதை செஞ்சாகணும், அந்த கடமை. moral responsibility சொல்றோமா? அதாவது you should help others when they are in need. அதாவது நீ போற இடத்துல நீ வந்து ஒருத்தருக்கு ஏதாவது பெரிய உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நீ இறங்கி ஹெல்ப் பண்ணணும். அதான். அப்போ you must help others, இது உன்னுடைய moral obligation. நம்ம சொல்றோமா? அதே மாதிரிதான் you should follow the rules, ரைட்? அதான் imperative sentences. அதே மாதிரி இந்த imperative sentences என்ன பண்ணும்? கமாண்டிங் பொசிஷனை கொடுக்கும். இப்ப நாம வந்து நம்மளுடைய ஆப்ளிகேஷன்ஸ் படி கமாண்ட் பார்த்தோம். இதுவே இன்னொருத்தர் கொடுக்கிற கமாண்ட், you have to be there tomorrow,
ஒரு மீட்டிங் அப்படின்னா 9 o'clock மீட்டிங்னா யூ ஹாவ் டு பி தேர் அட்லீஸ்ட் பிஃபோர் ஆஃப் அன் அவர், அட்லீஸ்ட் ஒரு 8:30 நீங்க அங்க மீட்டிங் வென்யூல இருக்கணும். ஹாவ் டு, ஹாஸ் டு, இது எல்லாமே ஷுட், மஸ்ட் அப்படிங்கிற அந்த இம்பரேட்டிவ் மீனிங்கை குறிக்குது. ஒரு சென்டென்ஸ்ல யூ ஹாவ் டு அப்படின்னு சொல்லி நாம ஷுட்டுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். அடுத்தது சென்டென்சஸ் பாருங்களேன். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், அத டிக்ளரேட்டிவ், அசர்ட்டிவ், இது எல்லாமே. இப்போ சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு சப்ஜெக்ட், ஒரு verb, ஒரு கிளாஸ். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் என்னைக்குமே ஒரு சப்ஜெக்ட் அண்ட் verb அதோட முடிஞ்சிடும். பாருங்க, the girls are playing basketball, subject, are playing verb, baseball object. Sally found a good hiding place. Sally subject, found verb, a good பார்த்தீங்கன்னா a determiner. நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் பாருங்க, a வந்து ஒரு determiner. A good hiding place. Adjective class. அடுத்தது பாருங்க, இப்போ ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ், ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். அதுல சிம்பிளா ஒரு சப்ஜெக்ட், ஒரு verb அல்லது ஒரு கூட ஒரு adjective or adverbial class இருக்கலாம். சரியா? இப்போ ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு எப்பயுமே 2 கிளாஸ் இருக்கும். ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு எப்பயுமே 2 கிளாஸ் இருக்கும். அதாவது phrase and class. இந்த ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் வித்தியாசம் தெரியணும். சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு phrase-னா என்ன, class CLAUSE, not CLASS. அது வந்து ஒரு பிசிக்கல், அது வந்து ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். நாம சொல்ற அந்த கிளாஸ், நம்ம கிளாஸ் ரூம் அப்படிங்கிறோம். இது வந்து பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். இது வந்து மீனிங்ஃபுல் பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் மீனிங்ஃபுல் பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். அதான் கிளாஸ். அப்போ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது அதுல சப்ஜெக்ட், verb இருக்கும். இட் ஹாஸ் அ கம்ப்ளீட் மீனிங். அதான் கிளாஸ். whereas ஒரு phrase அப்படிங்கிறது இட் டஸ் நாட் ஹாவ் எனி கம்ப்ளீட் மீனிங். ஒரு phrase அப்படிங்கிறது phrase-க்கு it does not has a complete meaning. இப்போ the ball is on the chair. இப்போ the ball is subject, verb. on the chair அப்படிங்கிறது phrase. புரியுதா உங்களுக்கு? on the chair அப்படிங்கும்போது அது phrase. இப்போ உங்களுக்கு இதுலயே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். phrase-க்கான எக்ஸாம்பிள் பாருங்க. the train leaves. பாருங்க, the train leaves எப்போ? at 5 o'clock. இப்போ இந்த at 5 o'clock அப்படிங்கிறது phrase. at 5 o'clock அப்படிங்கிறது phrase. இப்போ இந்த phrase இல்லாம இந்த சென்டென்ஸ் முழுமை பெறும். பாருங்க, the train leaves, ட்ரெயின் புறப்படுகிறது. சரியா? the train leaves, ட்ரெயின் புறப்படுகிறது. இப்ப இதுதான் phrase அப்படின்னு நாம சொல்றோம். இந்த phrase இல்லாமையே என்ன, இந்த சென்டென்ஸ் முழுமை பெறும். it gives a complete meaning, complete sense. it is good in grammar. அப்போ ஒரு phrase அப்படிங்கிறது it does not have an complete sense and meaning. இதுவே ஒரு clause அப்படின்னா ஒரு clause அப்படிங்கிறது it has a subject, it has a verb, it is complete in sense.
and meaning. அதான் ஒரு சென்டென்ஸ்ல phrase and clauseக்கு வித்தியாசம். இப்ப பாருங்க, ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல உங்களுக்கு கிளாஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் பாருங்க. பாருங்க, இதுதான் கிளாஸ். மைக்கேல் வாண்ட்ஸ் டு see Star Wars. ரைட். இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, மைக்கேல் வாண்ட்ஸ் டு see Star Wars. அவருக்கு மைக்கேலுக்கு வந்து ஸ்டார் வார்ஸ் பார்க்கணும். ஆனா பட் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. இதுல பாருங்க, his friends have already seen it அப்படிங்கிறது வந்து ஒரு கிளாஸ். இதுவே மைக்கேல் வாண்ட்ஸ் டு see Star Wars அப்படிங்கிறது கிளாஸ். ரெண்டு கிளாஸ ஒரு கன்ஜங்ஷனால நாம பைண்ட் பண்ணியிருக்கோம். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ரெண்டு கிளாஸ நாம கன்ஜங்ஷனால, பட் அப்படிங்கிற கன்ஜங்ஷனால நாம சேர்த்து வச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு இன்னொரு சென்டென்ஸ் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. I have a chain. I have a chain that is made of gold. I have a chain that is made of gold. இப்போ I have a chain அது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். என்கிட்ட ஒரு செயின் இருக்கு, ரைட். அதுக்கு அடுத்து வர அந்த கன்ஜங்ஷன் தட் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்புறமேல் பாருங்களேன், is made of gold. இப்ப இந்த இடத்துல is எதை குறிக்குது? அந்த செயினை குறிக்குது. அப்போ is made of gold is also complete in sense, completely gives meaning. அந்த இடத்துல தட் இருந்தாலும் அந்த is made of gold அப்படிங்கிறத அந்த தட்டோட சேர்த்தும் போது that refers to the chain. அப்போ is made of gold is a class. புரியுதா உங்களுக்கு? அது என்னதான் அந்த இடத்துல verb டைரக்டா அங்க இல்லைனாலும் it refers to that. ஓகே, இதுதான் கிளாஸ் ஃப்ரேஸுக்கான வித்தியாசம். இப்ப இந்த கிளாஸ் அண்ட் ஃப்ரேஸுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட் இன் சென்ஸ், கம்ப்ளீட் இன் கிராமர், கம்ப்ளீட் இன் மீனிங், சிம்பிளி அண்ட் இண்டிபெண்டன்ட். பாருங்க, a compound sentence contains a two clause joined by a conjunction such as and, or, but, not, so, either or, neither or, இப்படி எது வேணாலும் வச்சுக்கலாம். Do you want a coffee or would you prefer lemonade? Want a coffee or lemonade? Is that a bird or is it a plant? John is good at English, but he is not very good at maths. Michael wants to see Star Wars, but his friends have already seen it. புரியுதா? இதுவே கண்டிஷனல் கிளாஸ். பாருங்க அடுத்தது, ஒரு கண்டிஷனல் கிளாஸ்ல எப்பயுமே உங்களுக்கு வந்து இஃப் கிளாஸ் அப்படின்னு நாம சொல்லுவோம். கண்டிஷனல் கிளாஸ்னுடைய பேசிக் இதுவே இஃப் கிளாஸ். என்ன? இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ். இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. புரியுதா உங்களுக்கு? ஒரு கண்டிஷனல் கிளாஸ் எப்பயுமே அதுக்கு என்ன பண்ணும்னா ரெண்டு கிளாஸ் இருக்கும். ஒன்னு டிபெண்டன்ட் கிளாஸ், இன்னொன்னு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். கண்டிஷனல் சென்டென்சஸ்ல சரியா? பாருங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ். ஒரு பாசிட்டிவ் சென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல நாட் எதுவும் வரல, நோ வரல அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ஐ லைக் ஐஸ்கிரீம். இதுவே நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஐ டு நாட் லைக் ஐஸ்கிரீம். Mitesh is my brother. Mitesh is not my brother. இதுவே பாருங்களேன், நெகட்டிவ் சென்டென்ஸ், நாட் or another negative word. என்ன? No one is good at maths. No one listens. No one attends the meeting. சொல்றமா? No, not, ever, never ever touch the electric board.
பாருங்க, I'm not good at wax. சொன்னா I like ice cream, I don't like ice cream. Tushar is not as tall as Alex. Tushar is not as tall as Alex. We did not hear you shout at us. பாருங்க, நெகட்டிவ். அடுத்தது பாருங்க, அஃபர்மேட்டிவ் அப்படின்னு நாம சொல்லுவோம். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்கு நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கக்கூடியது. பாருங்க, what is your name? My name. What date is it today? Which boy? Question words. பாருங்க, what, which, who, whom, whose. இது எல்லாமே நம்ம சொல்லலாம். question tag. see question tag அப்படிங்கிறது என்ன? நீங்க ஒரு சென்டென்ஸ் சொல்றீங்க, அந்த சென்டென்ஸ isn't it அப்படியா அப்படின்னு நாம வந்து அத வந்து ஒரு ஒரு question ஃபார்மட்ல நாம ஸ்போக்கனா கேட்போம். ரைட், பாருங்க, இப்போ when the sentence is positive, the question must be negative. when the sentence is negative, the question must be positive. இது சிம்பிளா சொல்லணும்னா, ஐ லைக் ஐஸ்கிரீம்ஸ் இல்லையா பின்ன சொல்றோமா? ஐ லைக் ஐஸ்கிரீம் அப்படியா அப்படின்னு கேட்கறது இல்லை, இல்லையா பின்ன சொல்றோமா? டாம் இஸ் ஓல்டர் தேன் யூ, isn't it? இஸ் நாட் ஹி, இல்லையா? அந்த அர்த்தத்துல அதான் பாசிட்டிவ் வந்தா இங்க நெகட்டிவ், இங்க சென்டென்ஸ் நெகட்டிவ் வந்தா கொஸ்டின்ல பாசிட்டிவ். பாருங்க, டாம் இஸ் ஓல்டர் தேன் யூ. இப்போ இஸ் இங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்சிலரி வெர்பையே நாம கொஸ்டினா பயன்படுத்திக்கலாம். பாருங்க, டாம் இஸ் ஓல்டர் தேன் யூ, இஸ் நாட் ஹி. டாம் ஹி. ஷக்கி ஹாஸ் காட் அ டாக், ஹாஸ் நாட் ஷி. பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்சிலரி வெர்பிய நாம பயன்படுத்தி கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பாருங்களேன், ஐ ஆம்க்கு எப்பயுமே ஆர் வரணும். ஐ ஆம்க்கு எப்பயுமே ஆர் வரணும். அது ஏன் அப்படின்னா அதான் ரூல். அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, அதுதான் ரூல். நீங்க ஆமின் டை அப்படின்னு சொல்லக்கூடாது. பாருங்களேன், இப்ப நாம வந்து இன்னொரு மாடல். these questions are not very difficult, are they? பார்த்தீங்களா? when the sentence is in a negative, question tag is positive. or they. பாருங்க, she is not 8 yet, is she? அப்படியா சொல்றோமா? Peter is not as tall as I am, is he? right? questionல நெகட்டிவ் வந்துச்சுன்னா சென்டென்ஸ்ல பாசிட்டிவ், சென்டென்ஸ்ல பாசிட்டிவ் வந்துச்சுன்னா questionல நெகட்டிவ். அடுத்தது direct to indirect. direct speech, indirect speech. இது ரொம்ப சிம்பிள். அதாவது ஒருத்தர் சொன்னத நாம இன்னொருத்தர்கிட்ட சொல்றோம், அதுக்கு பேரு தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு நாம சொல்லுவோம். பாருங்க, இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா இங்க வந்து நாம அத அந்த ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சுக்கு தகுந்த மாதிரி நாம மாத்திக்கணும். பாருங்க, mom said where are my keys. mom said where are my keys. இப்போ அவங்க உபயோகப்படுத்தின அதே சேம் எக்ஸாக்ட் வார்த்தைய நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்க சொல்ற அவங்களுடைய எக்ஸாக்ட் வார்த்தைய டபுள் கோட்டேஷன்ல போட்டுறணும். This ice cream is delicious.
said Tom. எல்லாமே டைரக்ட் ஸ்பீச். Have you boys washed your hands? asked dad. இதுவே இன்டைரக்ட் ஸ்பீச். இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்ல என்ன பண்றோம் நாம, அதாவது அவங்க சொன்னத நாம என்ன பண்றோம்னா, இப்போ இதையே நான் இன்டைரக்டா மாத்தி காட்டுறேன் பாருங்களேன். மாம் ஆஸ்க்டு செட் அப்படின்னு இருக்கா, அப்ப இங்க கொஸ்டின் மார்க் இருக்கு. இங்க இது வந்து இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி. மாம் கேட்டதே கொஸ்டின். அப்போ இதை எப்படி சொல்லணும், மா, இப்போ இது வந்து டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு, இதை இன்டைரக்டா நாம மாத்தணும். அப்போ இன்டைரக்டா மாத்தும் பொழுது கொஸ்டின் மார்க், அதாவது டபுள் கொட்டேஷன் அங்க இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, மாம் செட் வேர் ஆர் மை கீஸ், இது டைரக்ட் ஸ்பீச். இதை இன்டைரக்டா நாம மாத்துறோம். மாம் ஆஸ்க்டு மீ, மாம் ஆஸ்க்டு மீ வேர் வேர் த கீஸ். புரியுதா உங்களுக்கு? வேர் வேர் ஹர் கீஸ், இந்த இடத்துல மை கீஸ், வேர் ஆர் மை கீஸ். அப்ப இந்த இடத்துல மை அப்படிங்கிறது யாரை குறிக்குது, அவங்களுடைய மாமா குறிக்குது. அப்போ வேர் வேர் ஹர் கீஸ். புரியுதா? அவங்க என்னைய கேட்டாங்க, எங்க கீஸ், கீஸ் எல்லாம் எங்க அப்படின்னு என்னைய கேட்டாங்க. நாம அப்படி மாத்தணும். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, பங்க்சுவேஷன். see பங்க்சுவேஷன்ல நம்மளுக்கு இதனுடைய அண்டர்ஸ்டாண்ட், அதாவது இத பத்தின ஒரு 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 கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் நம்ம பங்க்சுவேஷன்ஸே கையில தொட முடியும். இப்போ ஒரு பீரியட் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப். இந்த ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது என்னன்னா, இட் ends a sentence or it ends a part of a sentence. சரியா? ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது என்ன, it is an end to a sentence or it can be an end to a part of a sentence. அடுத்தது கமா. கமா அப்படிங்கிறது என்ன பாருங்க, இது it is not an end but a short pause. It is not an end but a short pause. You need a paper, scissors and a glue. She likes reading, swimming, playing basketball and going to the movies. இப்ப நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது wherever there are commas, I paused a while. She likes reading, swimming, playing basketball and going to the movies. You need paper, scissors and glue. எப்படி கமா உங்களுக்கு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே அந்த இடத்துல பாஸ் கொடுக்கணும், நாம ஒரு ஷார்ட் பாஸ். ஓகே, கொஸ்டின் மார்க்ஸ் இட் இஸ் ஆப்வியஸ், உங்களுக்கு தெரியும் எங்க கொஸ்டின் மார்க்கை நாம பயன்படுத்தணும், அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ரைட், உங்களுக்கு எக்ஸ்கிளமேஷன் பாருங்க, வாட் அ ஷேம் பாருங்க, அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். வாட் அ சில்லி திங் டு டூ பாருங்க, எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அடுத்தது அப்பாஸ்ட்ரஃபே. ஒரு அப்பாஸ்ட்ரஃபே அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பாருங்க, சிங்குலரா இருந்துச்சுன்னா அதுக்கு அப்பாஸ்ட்ரஃபி அப்படிங்கிறது பொசஷனை குறிக்குது. ஒருவரினுடைய, அவளினுடைய, அவனினுடைய, அவனுடைய புத்தகம், அவளுடைய பொம்மை, அம்மாவின் வண்டி சொல்றோமா, இது எல்லாமே சிங்குலர். ஒரு சிங்குலருக்கு அதனுடைய பொசிஷனை நம்ம பார்க்கிறோம். இப்போ அதுக்கு அந்த வேர்டுக்கு பக்கத்துல அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டோம்னா அது வேலை முடிஞ்சது. அதுதான் சிங்குலருக்கு நாம பொசிஷன்ஸ் கொடுக்கிறது. இதுவே நாம ஒரு ப்ளூரலுக்கு பொசிஷனை கொடுக்கிறோம். அப்படிங்கும் போது அந்த வார்த்தை ப்ளூரலா இருக்குன்னா அப்போ நாம என்ன பண்றோம், எஸ் போட்டு அதுக்கு பக்கத்துல அப்பாஸ்ட்ரஃபி போடுறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாய்ஸ் ஹாஸ்டல்.
இப்ப இந்த இடத்துல BOYS apostrophe அப்புறம் ஹாஸ்டல், கேப் ஹாஸ்டல். கேர்ள்ஸ் ரூம், GIRLS மேல apostrophe, அதுக்கப்புறம் ROOM. புரியுதா உங்களுக்கு? இப்ப இதுவே அந்த வேர்டே ப்ளூரலா இருக்கு. இப்ப சைல்டு, சில்ட்ரன், மேன், மென். இப்ப அந்த வேர்டே ப்ளூரலா இருக்கு. அப்ப அதுக்கு எப்படி நம்ம அப்பாஸ்ட்ரஃபி போடுறது? அப்போ இப்போ MEN மென்ஸ் க்ளோத்திங் அப்படின்னு ஒரு கடை பேரு. அப்ப இந்த இடத்துல எங்க நம்ம அப்பாஸ்ட்ரஃபி எஸ் சேர்த்துறது? இப்ப அந்த வேர்டே ப்ளூரலா இருக்கிறதுனால நாம என்ன பண்றோம்னா அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டுறோம். எஸ் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போடல. நான் சொல்ல புரியுதா? சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட். அப்ப இந்த இடத்துல சில்ட்ரன்கிற வார்த்தையே வந்து ப்ளூரல். அப்போ அதுக்கு இன்னொரு எஸ் சேர்த்தி நாம போடக்கூடாது. ஏன்னா the word itself plural. அப்போ apostrophe s போட்டோம்னா அது கரெக்ட் ஃபார்ம். பாருங்க, ஒரு quotation மார்க் அப்படிங்கிறது என்ன? ஒருவர் சொன்ன அதே வார்த்தையை சொல்லுவதுதான் quotation மார்க். இப்ப நம்ம டைரக்ட் டு இன்டைரக்ட்ல பாக்குறோம். அதுல அவங்க சொன்ன வார்த்தையை அப்படியே நீங்க ரீப்ரொடியூஸ் பண்ணா அதை quotation மார்க்ல போட்டுறோம். அவங்க சொன்னதை அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கொஸ்டின் அந்த இடத்துல quotation மார்க் தேவை. அடுத்தது பாருங்க, கோலன். ஒரு கோலன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஒரு டயலாக நாம யார் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஒரு கோலன் அப்படிங்கிறது பாருங்க, இந்த இடத்துல டயலாக் யார் பேசுறா? ஜாக், மேகி. ஜாக் அந்த டயலாக் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம இந்த கோலனை பயன்படுத்துறோம். அதே மாதிரி அந்த ஜாக்கை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் இப்ப அந்த இடத்துல ஒரு வார்த்தை நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷனா தேவைப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம என்ன பண்றோம்னா ஈட்டிங் ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இப்ப அதுக்கு பக்கத்துல ஒரு கோலன் வைக்கிறோம். அப்ப அந்த அந்த ஈட்டிங் ஃபாஸ்ட் அப்படின்னா அது அந்த இடத்துல என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறத நாம அந்த கோலனுக்கு அடுத்தது எக்ஸ்பிளனேஷனா கொடுக்கிறோம். ஈட்டிங் in a fast-paced manner, chewing very fast. புரியுதா உங்களுக்கு? எப்படி நாம வந்து ஒரு கோலனுக்கு அடுத்தது நாம அதை கொடுக்கிறோம் எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது பாருங்க, கேபிட்டல் லெட்டர்ஸ். அது உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஆப்வியஸ், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. கேபிட்டல் லெட்டர்ஸை நாம பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல பயன்படுத்தணும். இன் மிட் அல்லது இன் பிட்வீன் த சென்டென்ஸ்ல பயன்படுத்தக்கூடாது. இஃப் இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன் அப்படின்னா அதை கேபிட்டல் லெட்டர்ல போடணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இஃப் இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ல போடணும், அது சென்டென்ஸ்ல எந்த பார்ட்ல வந்தாலும். இப்ப நாமக்கல், சேலம், ஈரோடு அப்படின்னா ஐ லிவ் இன் ஈரோடு, மை நேட்டிவ் இஸ் ஈரோடு அப்படின்னா அப்ப அந்த ஈரோடுங்கிற வார்த்தை அந்த சென்டென்ஸ்ல கடைசியில வருது. அப்ப ஈரோடுங்கிறது ப்ராப்பர் நவுன். இட் இஸ் a நேம் ஆஃப் a பிளேஸ். அப்ப அந்த இடத்துல நம்ம கேபிட்டல்ல தான் போட்டாகணும். இதுவே பாருங்க, ஐ லைக் மை நேட்டிவ் பிளேஸ் அப்படிங்கிறோம். இந்த இடத்துல ஐ மட்டும்தான் கேபிட்டல், மீதி இருக்கிற எல்லா பிளேஸுமே மீதி இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்தது எதுவுமே ப்ராப்பர் நவுன் இல்லை. புரியுதா? ஒரு ப்ராப்பர் நவுன் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது ஜென்ரலா இருக்கக்கூடாது. ஒரு நேம் ஆஃப் எ பிளேஸ் அல்லது நேம் ஆஃப் எ பர்சன்
இப்ப ஜென்ரலா அனிமல்ஸ் இருக்கு, அப்ப டாக்ஸ் கேட்ஸ் நாம சொல்றோம்னா அதுக்கெல்லாம் போய் நாம கேபிட்டல் லெட்டர் போடக்கூடாது. ஒரு ப்ராப்பர் நவுன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், அதுக்கு தான் நாம வந்து ப்ராப்பர் நவுன் போடுறோம். சரி, கேபிட்டல் லெட்டர் போடுறோம். அதே மாதிரி ஆல்மைட்டி, காட், நீங்க எந்த இடத்துல காடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலும் அங்க நாம ஜிய கேபிட்டல் லெட்டர்ல தான் போடணும். பாருங்க, அடுத்தது irregular verbs. நான் உங்களுக்கு ஆல்ரெடி வேர்ப்ல அந்த சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு வெர்பு present, past, beat simple present, beats third person singular. அதே மாதிரி beating present continuous tense or present participle simple past beat. இந்த வார்த்தை வந்து பீட் அப்படிங்கிறது என்ன? பீட் 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 தான். பீட் பீட் பீட்டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் அது மாறுது. அடுத்தது பாருங்க, பிகின், பிகான், பிகன். பாருங்க, இது பிரசன்ட், இது பாஸ்ட், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுக்கு இடையில தான் வந்து பிகின்ஸ், பிகினிங். பிரேக், broke, broken. பாருங்க, break, broke, broken. அதே மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு breaks, present continuous tenseக்கு breaking. இப்படி எல்லா வேர்ட்ஸுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். பாருங்க, ரைட், wrote, written. அதே மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலர் ரைட்டிங், present continuous, சாரி தேர்ட் பர்சன் சிங்குலர் ரைட்ஸ், present continuous writing. அடுத்தது பாருங்க, ஒரு நம்மளுக்கு what are the points that we have to remember. இது வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு பேர். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வெர்பு தான் போடணும், ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வெர்பு தான் போடணும். The list of spare parts was long. ஸ்பேர் பார்ட்ஸ்னுடைய அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதுவே the lists of spare parts were long. இந்த இடத்துல the list இந்த நவுனுக்கு தான் நாம வந்து என்ன பண்றோம், வெர்பு போடுறோம். ஏன்னா இது வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ். the list of spare parts, the lists of spare parts, இது வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ். அடுத்தது, even an animals has its own territory. even animals have their own territory. பாருங்க, இங்க சிங்குலர், அதனால இங்க சிங்குலர். இது இங்க வந்து ப்ளூரல், அதனால their. டிட்டர்மினர்ஸ் சொல்றோமா, சிங்குலருக்கு தகுந்த மாதிரியான டிட்டர்மினர் இட், இட்ஸ். ப்ளூரலுக்கு தகுந்த மாதிரியான டிட்டர்மினர் their, these, those. பாருங்க, a plural verb always required after you even when it is used in a singular referring to one person. You were very helpful during my stay with you.
இப்போ யூ பக்கத்துல என்னைக்குமே நாம ஆர் யூ அப்படின்னாலே அது ப்ளூரல் வெர்பு தான் பயன்படுத்தணும். அதான் இங்க சொல்றாங்க. A plural verb always required after you. இப்ப நீங்க ஒருத்தர் தான், யூ ஈஸ் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம் கிராமர்ல. நம்ம யூ ஆர் குட் இட் மேக்ஸ், யூ அப்படின்னாலே அது பக்கத்துல ப்ளூரல் ஆக்சிலரி வெர்ப் வந்துடணும். இதுவே நம்மளுக்கு சிங்குலர் அப்படின்னா யூ ஈஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. யூ ஆர், யூ வேர். பாருங்க, யூ வேர் வெரி ஹெல்ப்ஃபுல் டியூரிங் மை ஸ்டே வித் யூ. Verb agrees with the true subjects and not with an intervening plural object. பாருங்க, the box of Nestle's chocolates, the box of Nestle's chocolates is missing. பாருங்க, இது ஒரு நவுன் ஃப்ரேஸ். ஒரு நவுன் ஃப்ரேஸ்ல மெயின் பார்ட் ஆஃப் த நவுனுக்கு தான் நாம என்ன பண்ணணும், இந்த verb போடணும். பாருங்க, the box அப்படிங்கிறதா the main part of the verb. சரி, the main part of the subject. இந்த பாக்ஸுக்கு, இந்த நவுனுக்கு தான் நாம is அப்படிங்கிற verb போடுறோம். The true subject is box and Nestle's chocolates. பாருங்களேன், இந்த இடத்துல true subject is box. The prices of the new model vary from town to town. பாருங்களேன், இந்த இடத்துல the prices இதுவே ப்ளூரல்ல இருக்கு. அப்போ verb நம்மளுக்கு என்னவா வரணும், சிங்குலர்ல வந்துடணும். பாருங்க, his experience as a teacher to boys and girls gives him understanding. புரியுதா உங்களுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ், இது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். Subjects joined by conjunction and are usually plural and take plural verbs. பாருங்க, his typewriter and my radio ஏன்னா ரெண்டு. were stolen. Sony and Sanjay are going, two members, two different persons. இதுவே bread and butter, bread and butter is good ஏன்னா bread and butter இந்த இடத்துல ரெண்டு நவுன் வந்தாலும் நாம அங்க சிங்குலர் வெர்பு தான் போடுறோம். why அப்படின்னா, see, இந்த இடத்துல பிரெட் அண்ட் பட்டரை நாம சிங்கிள் என்டைட்டியா தான் பாக்குறோம். அதனால அங்க சிங்குலர் வெர்பு தான் வருது. அடுத்தது பாருங்க, இதுல ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. பாருங்க, அதுதான் நான் சொன்னது ஆல்ரெடி. இஃப் த subject consisting of two singular nouns. மை பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் என்னுடைய அட்வைசர். சரியா, மை பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் என்னுடைய அட்வைசர். அதனால நாம இந்த இடத்துல ஹேஸ் போடுறோம், சிங்குலர் verb. பாருங்க, when two subjects are connected by and are preceded by each, every, many, a singular verb is used. பாருங்க, each, every, each, பாருங்க, each thing goes right, each man gets his meal, every action is noted. அதே மாதிரி பாருங்க, many a time I have told you, many a time I have told you, many a time, many a time, many a time வந்தாலே அந்த இடத்துல சிங்குலர் வெர்பு தான் வரணும். அடுத்தது பாருங்க, words like with, together with, along with, besides, as well as, including, in addition to, etc. do not affect the number of the verb if the subject is singular
a singular verb is required. பாருங்களேன், the television along with the cabinet is to be sold. Mrs. Paul with her son and daughter is going to the theater this evening. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே என்டைட்டி. பாருங்க, along with, as well as, including. சரியா? இவங்க எல்லாத்தையும் ஒரே என்டைட்டியை நம்ம பார்க்கிறோம். Our chief competitor as well as ourselves is obliged to increase prices. The decoration of the room including the carpets and furniture. அந்த decoration of the roomக்குள்ளேயே இதெல்லாம் முடிஞ்சிருது, இதெல்லாம் அடக்கமாயிருது. அதனால we always use singular verb. இதெல்லாம் வந்து subject verb agreementல நாம பார்க்கக்கூடியது. பாருங்க, neither the quality. இப்போ அடுத்தது or, nor, neither or, either or, either nor, either or, not only but also. The verb always agrees with the newer part of the subject. பாருங்க, first இல்ல second. இங்க பாருங்களேன், neither the quality nor the prices have changed. இப்ப இந்த இடத்துல குவாலிட்டிக்கு நாம வந்து இந்த வெர்பு போடல, இந்த பிரைசஸ்க்கு நாம வெர்பு போடுறோம். ஏன்னா the nearest part of the verb is plural. The nearest part of the verb என்ன? இந்த வார்த்தை. nearest part of the verbல இருக்கக்கூடிய அந்த noun, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய noun வந்து pluralா இருக்கு. அப்ப நாம வந்து we use have. Neither the prices nor the quality has changed. பாருங்க, இந்த இடத்துல plural noun இருக்கு. ஆனா நாம எதுக்கு போட்டிருக்கோம்? குவாலிட்டிக்கு போட்டிருக்கோம். அப்போ the nearest அதை பார்த்துதான் நாம இதுக்கு முடிவு பண்ணணும். Not only the headmaster but also the teachers. பாருங்க, teachers are in favor of expansion of the school. Not only the teachers but also the headmaster is. பாருங்க, அங்க headmaster வந்து இங்க teacher வந்திருக்கு. இங்க teacher வந்து இங்க headmaster வந்திருக்கு. அப்போ அதுக்கு பக்கத்துல the nearest of the verb என்ன noun இருக்கோ அதுதான், அந்த வெர்புக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அந்த நவுனுக்கு தான் நாம இந்த மாதிரியான சென்டென்சஸ்ல பயன்படுத்தணும். இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல வரக்கூடியது. இப்ப if the subject consists of two singular words connected by or, neither, not or either or, the subject is singular and requires a singular verb. பாருங்க, neither our accounts department nor our head office has a record. பாருங்க, neither, பாருங்க, சுனிதா ஆர் நீரு, இந்த ரெண்டு பேருமே சிங்குலர். அப்ப அது சிங்குலர் வெர்பு. இப்ப இந்த ரெண்டுல ஒருத்தர் ப்ளூரல் அப்படின்னா நாம மேல இருக்கிற ஃபார்மட்டை ஃபாலோ பண்ணணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டுல ஒருத்தர் ப்ளூரல் ஒருத்தர் சிங்குலர்னா வெர்புக்கு நியரஸ்டா என்ன நவுன் இருக்கோ அதை பார்த்து போட்டுறணும். இந்த இடத்துல ரெண்டுமே ப்ளூரல்னா அங்க வெர்பு என்ன? சிங்குலர். பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. News is traveling faster than ever before. Nouns that are plural in form but singular in meaning. என்ன? furniture. furniture is good னு சொல்லலாம், furnitures are good னு, furniture are good னு சொல்லலாம். ஏன்னா நாம வந்து நியூஸ் அப்படிங்கிறது ஒரு plural டைப்ல இருக்கக்கூடிய வார்த்தை. ஆனா நாம ரெஃபர் பண்ணும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட் நாம அதை ஒண்ணுன்னு தான் பயன்படுத்துறோம். நியூஸ் இஸ் டிராவலிங் ஃபாஸ்டர் தேன் பிஃபோர். பாருங்க, பிசிக்ஸ் ஹாஸ் ஃபேசினேட்டட் மை ஹாஸ்டல் மேட் ஃபார் மந்த்ஸ். எக்கனாமிக்ஸ் இஸ் அ குட் சப்ஜெக்ட். இப்ப sound nouns ending with ICS such as athletics, statistics, politics are considered singular
were referring to an organized body of knowledge. சரியா? Athletics provide good recreation. Athletics is required. பாருங்க, இது என்னதான் ஐசிஎஸ்ல முடிஞ்சாலும் இது வந்து என்ன நாம சொல்றோம், சிங்குலர் வெர்பு தான். ஏன்னா அது ஒரு சிங்குலர் என்டைட்டியை குறிக்குது, அது ஒரு பாடி. பாருங்க, அது ஒரு ஹோல் பாடியை குறிக்குது. இப்போ the committee has decided சொல்லலாம், the committee is inquiring into the matter. ஏன்னா the committeeங்கிறது ஒரு ஹோல் பாடி. the group, this group is performing better than other groups. ஒரு 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 ஹோல் பாடியை நம்ம சொல்றோம் அந்த வார்த்தையில. என்னதான் வந்து குரூப் அப்படின்னா அதுல நிறைய பேர் இருக்காந்தாலும், கமிட்டி அப்படின்னா அதுல நிறைய பேர் இருந்தாலும், அது ஒரு ஒரு ஹோல் வார்த்தையை நாம சொல்றோம். பாருங்க, அடுத்தது a linking verb usually agrees with its subject, not with its complement. Excessive absences. பாருங்க, a linking verb usually agrees with its subjects, not with its complement. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்க, excessive absences were the reason for his failure. The reason for his failure was excessive absences. பாருங்க, இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுது? அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத அப்படியே நாம சப்ஜெக்ட ஆப்ஜெக்டாவும் ஆப்ஜெக்ட சப்ஜெக்டாவும் இங்க மாத்தி இருக்கோம். இப்போ இந்த சப்ஜெக்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய நவுன் சொல்றதான் அதுக்கு உண்டான வெர்பு தான் நம்ம போடுறோம். ஆப்ஜெக்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய நவுனுக்கு நாம வெர்பு போடுறது இல்ல. அதுதான் இங்க சொல்லுது. A linking verb usually agrees with its subject, not with its complement. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இந்த இடத்துல நல்லா கவனிங்க. எக்ஸசிவ் ஆப்சன்சஸ், ஏன்னா இந்த இடத்துல மெயின் பார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு ப்ளூரல் நவுன் இருக்கு. அதுவே இந்த சென்டென்ஸ் அப்படியே இங்க மாத்தி போட்டிருக்கிறாங்க. அப்போ த ரீசன் அப்படிங்கிற இந்த மெயின் பார்ட் ஆஃப் த வெர்ப்ல இருக்கு, மெயின் பார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய இந்த நவுன் சிங்குலரா இருக்கு. அப்போ அதுக்கு நாம சிங்குலர் வெர்பு போடுறோம். not the follow of plural absences. புரியுதா? பாருங்க, plural verbs are required for many nouns that have no singular form such as. see, இந்த எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இது எல்லாமே சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். இதை நாம பழக பழக தான் இந்த வார்த்தைய பயன்படுத்தி பழகணும். அப்பனாதான் கரெக்டா அங்க வரும். உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கறது எரர் ஸ்பாட்டிங்ல இந்த மாதிரியான விஷயத்துலதான் அவனை அதிகமா வைப்பான் ட்விஸ்ட். பாருங்க, plural verbs are required for many nouns that have no singular form. பாருங்க, proceeds, goods, ashes, remains, credentials, premises. இந்த மாதிரியான ப்ளூரல் நவுன்ஸுக்கு எப்பயுமே நம்மளுக்கு ப்ளூரல் வெர்பு தான் தேவை. The proceeds of the magic show ought to be given to the hint of the soldiers' welfare. The goods are being dispatched today by goods train. Right? பாருங்க, அடுத்தது கலெக்டிவ் நவுன். இப்ப இந்த கலெக்டிவ் நவுன் இஸ் a word. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அது வந்து ஒரு குரூப், ஒரு குரூப்பை அது குறிக்குது. இப்ப ஜூரி அப்படின்னாலே ரெண்டுக்கும் மேற்பட்ட ஜட்ஜஸ் உள்ள ஒரு ஒரு குரூப்பை தான் நம்ம ஜூரி அப்படிங்கிறோம். இப்ப நம்ம அதாவது நிறைய இந்த ஷோஸ் பாக்குறோம், அதாவது ரியாலிட்டி ஷோஸ் பாக்குறோம். அந்த ரியாலிட்டி ஷோஸ்ல எல்லாமே சிங்கிள் ஜட்ஜ் இருக்க மாட்டாங்க, 2-3 ஜட்ஜ் இருப்பாங்க. அப்போ ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஜட்ஜ் இருந்தாலே அவங்கள ஜூரி அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஒரு கலெக்டிவ் நவுன். பாருங்க, a group of persons, animals, things, audience சொன்னா நான் உங்களுக்கு முதல்ல கமிட்டி, the committee has decided. பாருங்க, கமிட்டி, கம்பெனி, கவுன்சில், போலீஸ், சொசைட்டி, டிபார்ட்மெண்ட், கேபினட், இது எல்லாமே கலெக்டிவ் நவுன். அப்போ பாருங்க, the committee has agreed
to a submit. The board of directors, இந்த இடத்துல ஆஃப் டிரெக்டர்ஸுக்கு நாம வெர்பு போடல, the போர்டுக்கு தான் வெர்பு போடுறோம். The majority has made its decision. அடுத்து பாருங்க, இது எல்லாமே உங்களுக்கு வெல் எக்ஸ்பிளைன்டா தேவைப்படுது, அதனால இது நல்லா கவனிங்க. இது எல்லாமே a kind of exceptions. பாருங்க, when the members of the group are thought as acting separately, புரியுதா, ஒரு குரூப்பா அவங்க செயல்படுறாங்க ஒன்னா அப்படின்னா அது சிங்குலர் வெர்பு நாம எடுத்துக்கிறோம். ஆனா அந்த குரூப்ல இருக்கக்கூடியவங்களே செப்பரேட்டா ஆக்ட் பண்றாங்க பாருங்களேன். The teams are arguing over who should be the captain. The committee were not in agreement on the action to be taken. அப்ப ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருக்கிறாங்க, ஒருத்தர் ஓகேங்கிறாங்க, ஒருத்தர் நாட் ஓகேங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான கான்டெக்ட்ல நாம அதை ப்ளூரலா பயன்படுத்தணும். The audience were cheering and laughing, even crying. ஆடியன்ஸ்ல ஒருத்தர் அழுகுறான், ஒருத்தர் சிரிக்கிறான், ஒருத்தர் சியர் அப் பண்றான். ப்ளூரலா பயன்படுத்துறோம், புரியுதா? இந்த மாதிரியான சென்டென்ஸ்லாம் தான் கான்டெக்ஸ்ட் வைஸ் நம்ம வெர்பு பார்த்து பயன்படுத்தணும். அடுத்தது பாருங்க, the company names may be either singular or plural according to their meaning. பாருங்க, முத்ரு அண்ட் கார்பரேஷன். இப்ப இந்த கம்பெனி நேம்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சிங்குலராவும் இருக்கலாம், ப்ளூரலாவும் இருக்கலாம், அக்கார்டிங் டு தேர் மீனிங். பட் the plural form emphasizes the individual personnel making up the company. The Mudra and corporation have retained the goodwill of their customers. The oil corporation, இது வந்து ஒரு சிங்கிள் இது. ஆனா இங்க the Mudra and company ரெண்டு இருக்கிறதுனால நாம இங்க have போடுறோம். அடுத்தது பாருங்க, when noun expressing periods of time, amounts of money or quantities are considered as a single unit, singular verbs are used. 10 rupees seems to be, 3 months is too long time to wait. பாருங்க, 3 months இத வந்து ஒரு சிங்குலா தான் நாம பார்க்கிறோம். periods of time, amounts of money or quantities. 5 rupees is not a big amount of money. The number of brand members, பாருங்க, the numberக்கு தான் நாம இங்க வெர்பு போடுறோம். அடுத்தது, that rupees was, that 1 lakh rupees was an inheritance from my father. அடுத்தது பாருங்க, after such an expression as 1/2 or 2/3 of a part of a majority, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். After expression as 1/2 or 2/3 of a part of a majority, use a singular verb if a singular noun follows the of. Use plural verb if plural noun follows the of. பாருங்க, 2/3 of the mailing list has been, பாருங்க, of ஃபாலோ பண்ணி எந்த நவுன் இருக்கோ அந்த நவுன் அது சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வெர்பு போட்டுறணும். A majority of 3,500 indicates his popularity in the constituency. இந்த இடத்துல ஒரு நம்பரா வந்திருக்கு. 3,500 அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் நம்பர், அதனால இந்த இடத்துல நம்ம இண்டிகேட்ஸ் அப்படின்னு சிங்குலர் வெர்பை பயன்படுத்துறோம். பாருங்க, யூஸ் plural verb when a plural noun follows the of. The pan of the walls, பாருங்க, of ஃபாலோ பண்ணி இங்க walls plural noun இருக்கு, அப்ப are. 2/10 of our workers are, அப்போ singular verb. அடுத்தது பாருங்க, the number has a singular meaning and requires a singular verb, whereas the expression a number has a plural meaning and takes a plural verb. இப்போ பாருங்க, the number of board members, இதுவே
a number of board members were absent. அதாவது இந்த இடத்துல கான்டெக்சுவலா நாம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும். இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா பாருங்க. The number has a singular meaning and requires a singular verb. If the expression of a number has a plural meaning, அப்ப இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் போடணும். The number of board members is very small. சரியா? The number of board members is very small. இந்த இடத்துல அந்த போர்டு மெம்பரை தான் குறிக்குது, ஒரு ஹோல் என்டைட்டியா. பாருங்களேன், a number of board members, அதாவது ஒரு குறிப்பிட்ட பேர் போர்டு மெம்பர்ல ஆப்சென்ட். அப்ப அந்த குறிப்பிட்ட அப்படிங்கும்போது அங்க நிறைய பேர், ஒண்ணுக்கு மேற்பட்டவர்கள். பாருங்க, the number of orders still to be executed is estimated at nearly 100. A number of our staff are going on a leave. பாருங்க, இந்த இடத்துல இந்த டிட்டர்மினர் தான் நம்ம மெயினா அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுக்குது. த நம்பர்னா அந்த நம்பர், ஏன் நம்பர்னா ஒரு குரூப் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் ஏன் வர இடத்துல நம்ம ப்ளூரல் வர்பும், த வர இடத்துல நம்ம சிங்குலர் வர்பும் பயன்படுத்தி இருக்கோம். பாருங்க, in sentences containing words, one of the verb is chosen as follows. பாருங்களேன், in a simple form, one of or one of the, a singular verb is used. எப்படி பாருங்க, one of the boys is tall, one of the boys is not coming. பாருங்க, one of the reasons 1 kilowatt his demotion is in carelessness. One of the pens is missing. One of the அப்படின்னு வரும் பொழுதே அங்க நவுன் ப்ளூரலா வந்துடணும். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, one of the reasons, one of the persons is missing. One of the pens is missing from my desk. அடுத்தது பாருங்க, the sentences containing phrases one of those who or one of those things that, a plural verb is required. He is one of those managers who honor increasing the staff. பாருங்களேன், இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியம். one of those who or one of the things that. பாருங்க, he is one of those managers who honor increasing the staff. புரியுதா? ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இப்ப நான் நடத்தினதுல மறுபடியும் இதை நீங்க வந்து ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கிட்டு இதை ரிவைஸ் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா we shall see it in the next class.